வணக்கம் ட்ரேடர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு கடைசியாக வெள்ளிக்கிழமை நடந்த மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிருக்கு, ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருந்தோம், என்ன மாதிரி வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் டெலிகிராம் லிங்க் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரு அப்டேட்ஸ், மார்க்கெட் என்ன மாதிரி இது இருக்குது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் ஸ்பாட் சார்ட்டு. இப்போ வெள்ளிக்கிழமை நமக்கு கிடைச்சது வந்து 22,900 அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஸோ நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு எப்படி சூஸ் பண்ணணும், அதை வச்சு இந்த ப்ரீமியம்லாம் எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக நம்ம சேனல்லே வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்து அதை எப்படின்னு கற்றுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு அன்றைக்கி எப்படி மார்க்கெட் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்சது 22,950 அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு. ஸோ ஹையை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட ரேஞ்சு அப்படிங்கிறத எடுத்தாச்சு. ஸோ இதுக்கடுத்து இப்போ நமக்கு இதுலேருந்து எப்படி நம்ம ட்ரேட் செட்டப் கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஓப்பனில் இருந்து தான் கிடைக்க போகுது. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போதோ அதுலேருந்து தான் கிடைக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து 2 ஸ்ட்ரைக் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 23,200 புட்டு, 22,800 கால். ஸோ 23 புட் ஆப்ஷன், 22,800 கால் ஆப்ஷன். இது 2 ஸ்ட்ரைக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மீட்டிங்காக நமக்கு கிடைச்சது வந்து 281 அப்படிங்கிறது மீட்டிங் பாயிண்ட். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம ப்ரீமியத்தை மீட்டிங் அடிப்படையில் தான் வந்து நம்ம ட்ரேட் செட்டப் இருக்கும். ஸோ மீட்டிங் பாயிண்ட்டு அப்படிங்கிறதுக்கு நான் பெருசாக இங்கே வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு புள்ளியிலேருந்து இதான் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஒரு சென்ட்ரு புள்ளி. அப்படின்னா ஓப்பனில் இருந்து மார்க்கெட் மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். ஸோ இந்த இடத்துலையே வந்து மார்க்கெட் வந்து நிற்க போகிறது கிடையாது, ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் வந்து அது போயாகணும். ஸோ அப்போ அவங்க மீட் பண்ண இடத்துலேருந்து எந்த திசையை நோக்கி போகிறாங்க. ஸோ இப்போ கால் சைடு போகிறாங்கன்னா நம்ம ஒரு கால் ஸ்ட்ரைக்கை வந்து பை பண்ண போகிறோம். ஸோ புட் சைடு வராங்கன்னா ஒரு புட்டோட ப்ரீமியத்தை பை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ மீட்டிங்கிறது சிம்பிள் தான். ஸோ அவங்க மீட்டிங் எங்கே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீமியம் பார்த்திங்கன்னா அதை மீட்டிங்கிறது ப்ரீமியத்தை அடிப்படையில் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது. அந்த மீட்டிங்கும் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஓப்பன் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஓப்பன் தான். ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு நல்ல ஒரு பை சிம்பிள். ஸோ நமக்கு கிடச்சது 22,950 ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு கீழே தான் இருக்குது. நம்மளோட 22,950 அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருந்து தான் கால் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கால் சைடு பை பண்ணால் நமக்கு ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ண முடியும். இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் கால் செல்லர் வந்து பேனிக் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து என்ன ஆகும், இங்கேருந்து சைட்வேஸ்குள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த லோவை கட் பண்ணி எஸ்டர்டே லோவை நோக்கி மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகலாம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ ஒரு புள்ளியிலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகணும், இல்லை கீழே வரணும். இப்போ வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆனது 22,950க்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு மேலே நிலச்சி நிற்கலை. ஸோ இங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி புட் சைடு அப்படிங்கிறத கிளியராக அங்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ கால் வந்து காலில் பாருங்கள், 2 ஸ்ட்ரைக்குக்கும் நம்மளோட மீட்டிங்கிறது 281 ரூபா. சரியா? இப்போ கால் பார்த்திங்கன்னா காலையில் ஓப்பன் கேண்டில் 281க்கு கீழே தான் இருக்குது.
சரியா? அதே நேரத்தில் புட்டு பார்த்திங்கன்னா 281 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ப்ரீவியஸ் இந்த பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 2 லைன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட லோ ஹை. ஸோ ப்ரீவியஸ் லோவுக்கு மேலே தான் இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பேனிக் ஆக போகிறது அங்கே புட் செல்லர். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டி அங்கே கிடைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிலச்சி நிற்க முடியல. மார்க்கெட் எதை நோக்கி அடுத்து வரும்னா எஸ்டர்டே லோவை நோக்கி தான் வரும். ஸோ இந்த செட்டப்பில் நமக்கு ப்ராப்பராக என்ட்ரி வந்து புட்டில் வந்து பர்டிகுலர் நம்பரில் நமக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. 331 ரூபா அப்படிங்கிற பையிங் ரேஞ்சு கிடச்சிருச்சு. ஸோ இது கீழே நமக்கு எஸ்எல். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த லோவை டச் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு? 9:50க்கு ஒரு கேண்டில் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ 9:50க்கு இங்கே என்ன கேண்டில் இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து 50 பாயிண்ட்ஸ். இந்த எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த நம்மளோட இதிலே கொடுத்துருப்போம். ஏன் இதை கொடுக்குறோன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 50 பாயிண்ட்ஸு. ஸோ அது அடிப்படையில் தான் அந்த மீட்டிங் அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு 281. ஸோ 281 ப்ளஸ் 50 அப்படின்னு போட்டிங்கன்னா 331 ரூபா அப்படிங்கிற வரும். ஸோ அதுலேருந்து ஒரு ப்ளஸ் 50 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 381 ரூபா அப்படிங்கிற மாதிரி இடம் வரும். ஸோ அதை தான் எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம வந்து அங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் அந்த இடம் போகும்போது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும், இப்போ இது ப்ராப்பராக சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்கு, இதை க்ளோஸ் பண்ணியிருக்கு திருப்பி மார்க்கெட்டு. திருப்பி அடுத்த டார்கெட் பாருங்கள், அக்யூரஸாக 431 ரீச் பண்ணியிருக்கு. இந்த 433க்கு மேலே அவங்களால ரொம்ப நேரம் நிலச்சி நிற்க முடியல. ஸோ இதே மாதிரி தான் இது வந்து இது காலில் பாருங்கள். காலுக்கு மீட்டிங்காக கிடச்சது சேம் அந்த 281 ரூபா அப்படிங்கிற நம்பர்ஸ் தான். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். 281 மைனஸ் 50 கொடுத்திங்கன்னா 231. அடுத்த லெவல் 50 பாயிண்ட்ஸு 181, 131 அடுத்தடுத்த லெவல் 50 பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் ஓப்பன் பாருங்கள். ஓப்பன் வந்து 231 ரூபாய்க்கு மேலே க்ளோசிங் இருந்தாலும் அடுத்த 3வது கேண்டிலில் கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் கால் வந்து மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ மார்க்கெட்டு அடுத்த ரேஞ்ச் எங்கே வரும்? 181 நோக்கி வருது. ஸோ அதையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த லெவல் வந்து 131 தான். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. வெரி சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இது எப்படி நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இது எனக்கு வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க மெத்தடு இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டுக்கும் ஸ்பாட்டுக்கும் கால் அண்ட் புட்டுக்கும் இடையில என்ன நடக்குது, ஸோ அதை வச்சு தான் இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து இதை வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்சர்வேஷன் பண்ணணும். இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கலாம். முடிஞ்சு போன மார்க்கெட்டுக்கு நான் சொல்கிற விதங்கள் வந்து ஈஸியாக இருக்கலாம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு அப்படி கிடையாது. சைக்காலஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய விஷயமாயிரும். அதாவது பெரிய விஷயம் கிடையாது, புரியாமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது இல்லாமல் ஒரு கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில் போட்டிருந்தா ஒரு பையிங் எடுக்கிறதும், ஒரு ரெட் கேண்டில் போட்டிருந்தா ஒரு செல் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறதும் அது கான்செப்ட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் மார்க்கெட்டு வந்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டில் ஒரு செல்லர் வந்து பண்ணியிருக்கிற பொசிஷனை அந்த கான்ட்ராக்ட் முடிகிறம்போது 0 ஆக்குறது தான். ஸோ இதில் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அவங்க அதுக்காண்டி தான் அவங்க வந்து போட்டி போடுறாங்க. ஸோ காலையில் ஓப்பனில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு, அட் த மணி தான் வந்து ஒரு மையப்புள்ளி, மார்க்கெட்டோட ஆப்ஷன் மார்க்கெட்டோட மையப்புள்ளி அப்படின்னா அட் த மணி தான். ஸோ அட் த மணிலேருந்து அவங்க எந்த பக்கம் ட்ராவல் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அது ஓப்பன்லேருந்து நமக்கு கிடைக்க போகுது. இப்போ கிடச்சிருச்சு. ஸோ எது வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது அந்த ப்ரீமியத்தின் அடிப்படையில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ எவ்வளோ ரேஞ்சு கிடைக்கும் அப்படிங்கிறத ஹையாக வேல்யூ வச்சு நம்ம வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறத கொடுக்கும்.
மார்க்கெட் வந்து பேசிக்கலாக ஒரு நாள் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட புள்ளி தான். ஸோ ஒரு நாளில் 300-400 புள்ளி அப்படி இறங்கிருமானா கிடையாது. ப்ரீமியத்தின் அடிப்படையில் தான் அதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு அங்கே கிடைக்க போகுது. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்சது 206 ரூபா அப்படிங்கிறது ரேஞ்சு. ஸோ ஓப்பன் டு லோ வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஏன் இது அவ்வளோ அக்யூரஸியாக இல்லை 206, ஆனால் இன்றைக்கி வந்தது 200 பாயிண்ட் தான் அப்படிங்கும்போது, ஸோ இது வந்து சின்ன சின்ன வேல்யூஷன் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இவ்வளோ அக்யூரஸாக இதில் நமக்கு நம்பர்ஸில் வந்து கிடைக்கு அப்படிங்கப்போ இங்கே பாருங்கள், ரேஞ்சு நமக்கு கிடச்சிருச்சு. ஒரு நாள் ரேஞ்சு நமக்கு 206 அப்படிங்கும்போது 200 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும்னா எதர் சைடு அப் சைடு தான் கொடுக்கணும். அதுக்கான வாய்ப்பு இருக்குமானா ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது கிடைக்க அங்கே வாய்ப்பு இல்லைன்னா மார்க்கெட் அங்கே சைட்வேஸ்கில் போயிடுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஆப்ஷன் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதில் இப்போ நாளைக்கான மார்க்கெட், திங்கக்கிழமைக்கான மார்க்கெட்டுக்கான ரேஞ்சஸை அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வெள்ளிக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காண்டி வீடியோ மட்டும்தான். நன்றி, வணக்கம்.